KURINJI Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. KURINJI Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.com. Hi students, last video types of cell பற்றி மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன் திஸ் வீடியோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 9. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ், டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், எலக்ட்ரோகெமிக்கல் செல் அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் செல்ஸ். ஸோ இந்த 2 செல்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இன் திஸ் வீடியோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் electrochemical cells. This is a IUPAC conventions of electrochemical cells. IUPAC conventions of electrochemical cells. So இந்த electrochemical cells, ஸோ இங்கே டயக்ராமெட்டிக்கலாக இருக்கிறத எப்படி ரிட்டனில் நம்ம சொல்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. ஸோ கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா இது தெரிஞ்சதுனால தான் நீங்கள் சப்போஸ் நம்ம சம்ஸ் ஏதாவது கொடுக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த anode negative electrode, anode negative electrode. So the anode is written on the left hand side. Here anode is written on the left hand side and cathode is written on the right hand side. ஓகேங்களா? So left side இங்க பாருங்க, anode half cell present in left side, anode half cell present in left side, anode half cell is present in லெஃப்ட் சைட். ஓகேவா? ஸோ அந்த லெஃப்ட்லேயும் அகைன் லெஃப்டில் என்ன இருக்கணுங்க, எலக்ட்ரோடு இருக்கணுங்க அந்த இதுலேயும். ஸோ ஆல்ரெடி ஆனோடு ஆஃப் செல் இருக்கிறதே லெஃப்ட்டு தான், சரிங்களா? லெஃப்ட் சைடு தான் செட் பண்ணணுங்க. பட் அதுலேயும் அந்த ஆனோடை எங்கே செட் பண்ணணுங்க, அதனுடைய லெஃப்ட் சைடில் செட் பண்ணுங்க. பட் கேத்தோட் ஹாஃப் செல் இருக்கிறது ரைட் சைடுங்க. ஸோ கேத்தோட் ஆஃப் செல்லுடைய ரைட் சைடு இருக்குது. ஸோ கேத்தோடு எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா அதனுடைய ரைட் சைடு வர மாதிரி இந்த எண்டு பக்கம் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணுங்க. சரிங்களா? ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். தென் நெக்ஸ்ட், அதாவது நம்ம எழுதுறது இந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. ஸோ ரைட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, எலக்ட்ரோடு ஹியர் பாருங்கள். தென் நெக்ஸ்ட் a vertical line or semicolon indicate a contact between two different phases. A vertical line or semicolon indicate a contact between two different phases. The anode half cell is respected by writing metal first. Anode half cell is represented by writing metal first. Anode half cell எதை ஃபஸ்ட் எழுதுனுங்க, மெட்டலை தான் ஃபஸ்ட் எழுதுனுங்க. Then the metal ion present in the electrolytic solutions. ஓகேங்களா? Then metal ion present in the electrolytic solutions. ஓகேங்களா? ஸோ செகண்ட் நம்ம பாயிண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுறோன்னா, ஏனோடு ஹாஃப் செல்லில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம டயக்ராம்லேருந்து ரிட்டன் எழுதும்போது ஏனோடு அப்படிங்கிற எலக்ட்ரோட் சாலிட் ஃபேஸ், ஸோ லெஃப்ட் சைடு எழுதுனுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரைட் சைடு, இதனுடைய ரைட் சைடு என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கோம், இந்த பக்கம் அந்த அயானை எழுதணும். ஸோ இந்த அயனோடு எலக்ட்ரோடையும் அயனோடில் இருக்கக்கூடிய சொல்யூஷனுடைய அயானையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டக்கூடியது சிங்கிள் வெர்டிக்கல் லைன்ஸ். சரிங்களா? ஸோ எலக்ட்ரோட் அண்ட் தீஸ் அயான்ஸ் செப்பரேட்டட் பை single vertical lines or semicolons.
Then next cathode half cell. Then cathode half cell is represented by writing the cation of the electrolyte first and then metal. ஓகேங்களா? ஸோ கேத்தோட ஹாஃப் செல் எழுதும் பொழுது கேத்தோட ஹாஃப் செல்லை ரிட்டனில் எழுதும்போது கேட்டையான ஃபர்ஸ்ட் எழுதணுங்க, எலக்ட்ரோட செகண்டாக எழுதணுங்க, கேத்தோட செகண்டாக எழுதணுங்க. ஸோ தீஸ் டூ ஃபேஸஸ் ஆர் separated by single vertical lines or semicolon. ஓகேங்களா? single vertical lines or semicolon. Then third point, the complete cell diagram, two half cells are separated by double vertical line. Two half cells are separated by double vertical line. So நம்ம ரிட்டர்னில் எழுதும்போது டயக்ராமில் இந்த டபுள் வெர்டிக்கல் லைனை என்னவா காட்டுறேங்க, சால்ட் பிரிட்ஜாக காட்டுறோம். சரிங்களா? ஸோ இந்த சால்ட் பிரிட்ஜாக காட்டுறது தான் நம்ம என்னென்னு பண்ணுறோங்க, டபுள் வெர்டிக்கல் லைனில் எழுதுறேங்க. ஸோ டூ half cells, anode half cells, cathode half cells separated by double vertical lines. ஓகேங்களா? Then the molar concentrations or activity of the solution is written in bracket after the formula of the ion. For example, நமக்கு क्वेश्चंस கொடுக்கும்போது இந்த மாதிரி ரிட்டனில் கொடுத்துட்டு செல் ரியாக்ஷன் ரிட்டனில் கொடுத்துட்டு ஸோ கான்சன்ட்ரேஷன்ஸ், ஸோ அக்வாஸ் ஃபேஸில் இருக்கக்கூடிய அயான்ஸினுடைய கான்சன்ட்ரேஷனை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அயானுடைய ஃபார்முலாவுக்கு பக்கத்துலேயே ப்ராக்கெட்டில் எழுதணுங்க. இந்த மாதிரி 1m, 0.01m, 0.02m, ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் எழுதுவாங்க. ஸோ ஹியர் கேட்டயான்ஸ் இருக்குங்க, இந்த கேட்டயான்ஸ் பக்கத்துலேயும் 0.01m, 1m, 0.02m, 0.5m சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாங்க, டெஃபினேஷன் சாரி அந்த செல் டயக்ராமை இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணி காட்டலாங்க. சரிங்களா? இதுதான் கம்ப்ளீட் செல் டயக்ராம். ஸோ 5 பாயிண்ட்ஸ்லேயே கம்ப்ளீட் செல் டயக்ராமை நம்ம சொல்லிட்டோங்க. ஓகேங்களா? ஸோ ஹியர் நெக்ஸ்ட் 6th பாயிண்ட், கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். 6th பாயிண்ட், carefully understand. So the 6th point says the symbol for an inert electrode like platinum electrode is often enclosed in a bracket. So yes sir, நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2 half cell நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு வந்து எலக்ட்ரான் லாஸ் பண்ணும், காப்பர் எலக்ட்ரோட் சைடு வந்து காப்பர் 2+ அயான் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிவிட்டு காப்பராக டெபாசிட் ஆகும். ஸோ ரெண்டுமே என்ன ஆகுதுங்க, ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுதுங்க, ஒர்க்கிங்கில் ரெண்டுமே இன்வால்வ் ஆகுதுங்க, 2 half செல்லுமே இன்வால்வ் ஆகுதுங்க. ஸோ அப்போ இந்த பொட்டென்ஷியல், இந்த ஹாஃப் செல்லுக்கான பொட்டென்ஷியல் என்ன, இந்த ஹாஃப் செல்லுக்கான பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஜட்ஜ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஒரு ஹாஃப் செல்லுடைய பொட்டென்ஷியல், இன்னொரு ஹாஃப் செல் பொட்டென்ஷியல். ஸோ இப்போ இந்த செல் டயக்ராமுக்கு ஓவரால் பொட்டென்ஷியல் தாங்க கிடைக்கும். ஜிங்க் எலக்ட்ரானுடைய பொட்டென்ஷியல் என்ன, காப்பர் எலக்ட்ரானுடைய பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத நம்ம இண்டிவிஜுவலாக சொல்ல முடியாதுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த இண்டிவிஜுவல் ஹாஃப் செல்லுடைய செல் பொட்டென்ஷியல் நமக்கு வேணும், இண்டிவிஜுவல் ஹாஃப் செல்லுடைய செல் பொட்டென்ஷியல் நமக்கு வேணுங்க. சரிங்களா? அந்த இண்டிவிஜுவல் ஹாஃப் செல்லுடைய செல் பொட்டென்ஷியல் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதாங்க சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். சரிங்களா? அந்த இண்டிவிஜுவல் ஹாஃப் செல்லுடைய பொட்டென்ஷியல் நம்ம மெஷர் பண்ணுறதாங்க சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். என்னங்க, சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். ஓகேங்களா? ஸோ அப்போ வாட் இஸ் சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்? when a given element which is in a solid phase is allowed to contact with is சரிங்களா, allowed to contact. ஓகேங்களா? single electrode potentials allowed to contact with its own ions, with its own ions in aqueous solutions. ஓகேங்களா? when a given element which is in a solid phase is allowed to contact with its own ion is aqueous solutions, thus this exists a potential. ஓகேங்களா? difference between solid phase and aqueous phase. ஓகேங்களா? solid phase-ல இருந்து aqueous phase-க்கு ஷிஃப்ட் ஆகுது, solid phase-ல இருந்து aqueous phase-க்கு மாறும்போது here this is solid phase, இது வந்து என்னங்க, solid phase.
zinc. So zinc 2 plus ion liquid phase or aqueous phase. அப்போ solid phase இருந்து aqueous phase க்கு change ஆகும்போது potential difference தாங்க single electrode potentials. So this arrangement is known as single electrode and the potential difference is known as single electrode potential and the potential is known as single electrode potential. ஓகேங்களா? So single electrode potential. So இந்த single electrode potential நாம calculate பண்ணனும் அப்படினா single electrode potential of cell is depends on concentration of ions in solution, tendency to form ions, temperature. So single electrode potentials depending upon these two factors, concentration of ions and tendency to form ions, then temperature. அப்போ how to calculate single electrode potential அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸோ சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வேணுங்க. சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வேணுங்க. ஸோ வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்? த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் cannot be determined experimentally because neither the oxidation nor the reduction reaction can occur by itself. The electrode potentials are always determined with the respect to a standard electrode potential. So what is standard electrode potential அப்படிங்கிறதுக்கு நமக்கு மீனிங் தெரியுதுங்க. பட் அந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக ஷி அப்படிங்கிற எலக்ட்ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேங்க. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடை எடுக்கிறோங்க. வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்? ஸோ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சரிங்களா, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் அதை ரீட் பண்ணுறேன். ஸோ டிக்டேட் பண்ணுறேன் பாருங்கள். It consists standard hydrogen electrode consists of platinum wire sealed in a glass tube and has a platinum foil attached to it. The foil is coated with finely divided platinum and acts as a electrode. It is dipped into an solution, acid solution containing H plus ion, I mean HCl. Here I taken hydrochloric acid, 1m solution of hydrochloric acid. So 1m solution of hydrochloric acid, the concentration of H plus ion is 1m. ஓகேங்களா? Pure hydrogen gas at 1 atmospheric pressure, pure hydrogen gas at 1 atmospheric pressure is constantly bubbled into the solution at constant temperature at 25 degrees Celsius or 298 Kelvin. சரிங்களா? ஸோ கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஹைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணுறேங்க, நம்ம பாஸ் பண்ணிகிட்டே இருக்கோங்க. ஸோ பபுள்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அக்கர்ஸ் இன் திஸ் ஆஃப் செல்ஸ், த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அக்கர்ஸ் இன் திஸ் ஆஃப் செல் டிபெண்டிங் அப்பான் வெதர் இட் ஆக்ட்ஸ் an anode or cathode. The following cell reactions, so following reactions occurs in this off cell depending upon the act as a anode or cathode. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது ஆனோடாகவும் ரியாக்ட் பண்ணும், கேத்தோடாகவும் ரியாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஆல்சோ ரிகார்டட் ஆஸ் த ரிவர்சிபிள் electrodes. ஓகேங்களா? the standard hydrogen electrodes reversible electrode, carefully understand, standard hydrogen electrode is a reversible electrode. ஓகேங்களா? so here if she பாருங்க, she அப்படிங்கிறது standard hydrogen electrode, she அப்படிங்கிறது என்னங்க, S for standard, H for hydrogen, E for electrode, standard hydrogen electrode, standard hydrogen electrode. Here the electrode potential of an electrode, the electrode potential of an electrode can be determined by the connecting this half cell with the standard hydrogen electrode. The electrode potential of the standard hydrogen electrode is taken as 0. So in the standard hydrogen electrode potential 0, she is potential 0. So potential of she is 0. சரிங்களா? potential of she is 0. she means standard hydrogen electrode. So standard hydrogen electrode potential 0. So carefully mind it students. she னுடைய potential என்னங்க 0. ஸோ இதை பார்த்தீங்கன்னா
ஆனோடாவும் ரியாக்ட் பண்ணுது கேத்தோடாவும் ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஹியர் இஃப் ஷீ ஆக்ட் as ஆனோட் நம்ம ஹைட்ரஜன் பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து டீகம்போஸ் ஆகி அயானா செப்பரேட் ஆகுதுங்க. 2H + Ion + 2 electrons. ஸோ ஆனோட ஆக்சிடேஷன் அக்கர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ ஆனோடு ஹாஃப் செல் பக்கம் ஆனோடு ஹாஃப் செல் பக்கம் நீங்கள் ஷீயை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஷீ ஆக்சிடேஷன் அக்கர்ஸ். ஸோ நவ் இஃப் ஷீ ஆக்ட் as a cathode 2H + Ion + 2 electron gives hydrogen gas. அப்போ நீங்கள் ஷீயை கேத்தோடு பக்கம் கனெக்ட் பண்ணிங்கன்னா கேத்தோடு பக்கம் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதாவது கேத்தோடு ஹாஃப் செல்லாம் ஷீயை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே ரிடக்ஷன்ஸ் பாசிபிளுங்க. ஸோ சிம்பிளாக ஷீ ஆனோடு ஹாஃப் செல்லாம் ஷீயை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஆக்சிடேஷன் பாசிபிள். கேத்தோடு ஹாஃப் செல்லாம் ஷீயை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியாக்ஷன்ஸ் பாசிபிள். ஸோ அனதர் செல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஓகேங்களா. ஹியர் அதுதான் நம்ம இங்கே ஃபிட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இந்த கான்செப்டை உங்கள் 6th பாயிண்டில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேங்க. ஓகேங்களா. The symbol for an inert electrode like platinum electrode is often enclosed in a bracket னு சொல்லியிருந்தீங்களா. ஸோ ஹியர் நமக்கு வந்து ஜிங்க் பொட்டன்ஷியல் மட்டும் வேணும் அப்படின்னா ஜிங்க் எலக்ட்ரோனுடைய பொட்டன்ஷியல் மட்டும் நமக்கு வேணும்னா கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஜிங்க் எலக்ட்ரோனுடைய பொட்டன்ஷியல் மட்டும் வேணும்னா another electrode என்னவா எடுத்துக்கோங்க ஷீ. this is a inert electrode. this potential is 0. அப்போ இந்த பொட்டன்ஷியல் 0 அப்படின்னா இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் எதை மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்குங்க இந்த கரண்ட்டை மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ இதனுடைய ஆஃப்செல் பொட்டன்ஷியல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் இல்லை காப்பர் எலக்ட்ரானுடைய பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்னா இங்கே ஆனோட ஆப்ஷனில் எதை எடுத்துக்குங்க ஷீயை எடுத்துக்குங்க. SHE ஆனோட ஆப்ஷனில் என்ன எடுத்துக்கங்க ஷீயை எடுத்துக்குங்க. அப்போ இதனுடைய பொட்டன்ஷியல் 0. ஸோ இந்த பொட்டன்ஷியல் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த பொட்டன்ஷியல் மட்டும்தான் நமக்கு கிடைக்குங்க. ஸோ அப்போ இது சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஹியர் திஸ் இஸ் சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேணும்னா 1 எலக்ட்ரோட நம்ம எதை கனெக்ட் பண்ணணுங்க ஷீயை கனெக்ட் பண்ணணுங்க. ஓகேங்களா. 1 எலக்ட்ரோட என்ன கனெக்ட் பண்ணணுங்க ஷீயை கனெக்ட் பண்ணணுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்குது பார்த்தீங்க இல்லையா. ஸோ சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் an electrode and measured under standard condition 298 Kelvin under pressure 1 bar pressure. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ஸோ சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுடைய யூசஸ் நமக்கு சிங்கிள் எலக்ட்ரோன் பொட்டன்ஷியல் வேணும்னா கண்டிப்பாக என்ன வேணுங்க ஷீ வேணும். ஸோ ஹியர் திஸ் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் அதாவது லெஃப்ட் சைடு எலக்ட்ரோட் ஆனோட ஆஃப் செல் ஜிங்க்குங்க கேத்தோட ஆஃப் செல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பருங்க. அப்போ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட் தென் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட். இந்த கண்டிஷனில் செல் எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1.1 சரியா. எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் லெஸ் தென் 1.1 வோல்ட். ஸோ ஹியர் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட் தென் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட். ஹியர் ஜிங்க் டிசால்வ் ஆகுங்க காப்பர் டெபாசிட் ஆகும். தென் ஹியர் when external potential greater than 1.1 volt அப்படின்னா இங்கே நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோங்க காப்பரை கனெக்ட் பண்ணியிருக்கோங்க. ஓகேங்களா. என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோங்க காப்பரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ ஹியர் எதை கனெக்ட் பண்ணியிருக்கோம் 1 செகண்ட். பாருங்க செல் எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் கிரேட்டர் தென் 1.1 வோல்டேஜாக இருந்தது அப்படின்னா இங்கே வந்து ஜிங்கை கனெக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ஜிங்கை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே காப்பரை தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த இடத்துல நம்ம சைனை மாற்றி வைக்கிறோங்க. ஓகேங்களா. சைனை மாற்றி வைக்கிறோன்னா எவ்வளவுங்க. ஸோ திஸ் இஸ் ஹியர் பாசிட்டிவ் சைன் அதாவது கேத்தோட் இங்கே பாசிட்டிவாக இருக்குதுங்க இங்கே வந்து கேத்தோட் பாசிட்டிவாக இருக்குதுங்க இந்த பக்கம் ஆனோடு நெகட்டிவாக இருக்குது. ஓகேங்களா. கேத்தோடு பாசிட்டிவ் மீன்ஸ் ஜிங்க் எலக்ட்ரோட் கேத்தோடு பாசிட்டிவ் மீன்ஸ் ஜிங்க் எலக்ட்ரோட். இங்கே ஆனோடு நெகட்டிவ் அப்படின்னா காப்பர் எலக்ட்ரோட். ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரோடு சேஞ்ச் பண்ணலிங்க சைனை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். அப்போ பாருங்கள் எலக்ட்ரான் ஃப்ளோஸ் ஃப்ரம் காப்பர் டு ஜிங்க், எலக்ட்ரான் ஃப்ளோஸ் ஃப்ரம் காப்பர் டு ஜிங்க், எலக்ட்ரான் ஃப்ளோஸ் ஃப்ரம் copper to zinc, then current flows from zinc to copper, current flows from zinc to copper. Here zinc is deposited, here zinc is deposited and copper dissolves copper electrode. ஓகேங்களா? when external potential equal to 1.1 voltage na, external potential equal to 1.1 voltage na, no flow of current, no flow of electrons or current and no chemical reaction occurs when external potential 1.1 volt. ஓகேங்களா? ஸோ இதாங்க சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை வச்சு நம்ம எப்படி ஷீயை வச்சு சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணுறது. சப்போஸ் நம்ம பொட்டன்ஷியல் மாற்றும் போது எலக்ட்ரோடை சேஞ்ச் பண்ணும்போது எப்படி பொட்டன்ஷியல் மாறுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்குங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், electromotive force. So what is electromotive force? Electromotive force means the difference between the electrode potential of the two electrodes constituting an electrochemicals. சரிங்களா? electrochemicals, difference between the electrode potential of two electrodes constituting an electrochemical cell is called electromotive force or cell potential of a cell contains flows through it. சரியா? electrons or potentials flows through it. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? the difference between electrodes potential of the two electrodes constituting an electrochemical cell is called electromotive force or cell potential of a cell when no current flows through it. No current flows through it. No current flows through it. ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோங்க. சரிங்களா? ஸோ ஓவரால் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், ஓவரால் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் E cell equal to E cathode minus E anode, E cathode minus E anode. So in terms of reduction potential consider பண்ணனும்னா, reduction potential consider பண்ணனும்னா நம்ம என்னன்னு சொல்றோங்க? reduction potential consider பண்ணனும்னா E cathode minus E anode, E right minus E left. Suppose அதுவே standard electrode potential means indicate not sign. சரியா? பவர்ஸ்ல not signs. So standard electrode potential, standard electrode potential அப்படின்னா electrode potential measured at standard temperature and pressure. ஓகேங்களா? அப்போ standard electrode potential E naught cell equal to E naught cathode minus E naught anode or E naught cell equal to E naught right minus E naught anode in terms of reduction potential. Suppose நீங்கள் oxidation potential எடுத்துக்கிட்டீங்கன்னா E naught cell equal to E naught anode minus E naught cathode. Then overall reductions in terms of oxidation potential and reduction potential இருந்ததுன்னா E naught cell equal to E naught cathode plus E naught cell anode, E naught cathode plus E naught cell anode. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஓவரால் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ E naught செல் இந்த மாதிரி நம்ம இந்த செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய ஓவரால் பொட்டன்ஷியல் நம்ம பார்க்குறதுக்கு சரியா, ஆனோடிக் ஆஃப் செல், கேத்தோடிக் ஆஃப் செல், திஸ் இஸ் ஆனோடிக் ஆஃப் செல், திஸ் இஸ் எ கேத்தோடிக் ஆஃப் செல். ஸோ இந்த டூ ஹார்ஸனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் என்னதுங்க, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆர் செல் பொட்டன்ஷியல். அப்போ அதை எப்படி மெஷர் பண்ணுறதுங்க, கேத்தோடு பொட்டன்ஷியல் மைனஸ் ஆனோடு பொட்டன்ஷியல். ஓகேங்களா? ஓவரால் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் நம்ம கன்சிடர் பண்ணணும்னா E நாட் செல் ஈக்குவல் டு E நாட் கேத்தோட் ப்ளஸ் E நாட் ஆனோட். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட், இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? E நாட் செல் ஈக்குவல் டு E நாட் கேத்தோட் ப்ளஸ் E நாட் ஆனோட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய செல் ரியாக்ஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொட்டன்ஷியலை அப்ளை பண்ணணுங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு
இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலாக கொடுத்துருந்தா நம்ம இதை அப்ளை பண்ணலாங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் வரும்போது பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நோன்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ணி இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த பொட்டன்ஷியல் அந்த கால்வானிக் செல் எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் சீரியஸ். ஸோ எலக்ட்ரோ கெமிக்கல் சீரியஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதா. ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் சீரியஸ் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட சொல்கிறேங்க. ஸோ எலக்ட்ரோ கெமிக்கல் சீரியஸ் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் எலக்ட்ரோட பேஸ் பண்ணி தாங்க எலக்ட்ரோ கெமிக்கல் சீரியஸ் இருக்குங்க. ஓகேங்களா? எலக்ட்ரோ கெமிக்கல் சீரியஸில் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைட்ரஜனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் சீரியஸில் ஹைட்ரஜனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சைனாகவே போயிட்டுருக்குங்க. ஸோ நெகட்டிவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சைனில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நெகட்டிவ் சைனில் இருக்கோ அப்போ நமக்கு பாசிட்டிவாக ஆன்சர் காட்டுங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கும் அப்படிங்கிறது மீனிங்க. ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸோடு எடுத்து காட்டுறேன். பட் ரிடக்ஷன்ஸ் எலக்ட்ரோ கெமிக்கல் சீரியஸ் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரோ கெமிக்கல் சீரியஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த சீரியஸை அனுப்பிச்சி விட சொல்கிறேங்க. ஓகேங்களா? அந்த சீரியஸ்லேருந்து நான் சொல்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் சீரியஸினுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சிடைஸ் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டுடைய ஸ்ட்ரென்த் எப்படிங்கிறத பார்க்குறேங்க. தென் கால்குலேட்டிங் இஎம்எஃப் ஆஃப் த செல். இஎம்எஃப் ஆஃப் த செல் இன் திஸ் வே. ஓகேங்களா? தென் ப்ரெடிக்டிங் feasibility ஆஃப் a redox reactions. feasibility மீன்ஸ் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, அதுதான் நம்ம ஸ்பான்டேனியஸ்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? தென் ஃபோர்த், டு predict whether a metal can liberate hydrogen from acid or not. The metal which have negative reduction potential can only liberate hydrogen from the acid. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எலக்ட்ரோ கெமிக்கல் சீரியஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட சொல்கிறேங்க. அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.